அனைவருக்கும் வணக்கம். நேற்று இந்தியன் 2 படம் பார்த்தேங்க. அவ்வளோ ஒரு மட்டமான படம், கேவலமான படம், வன்மமான படம். இந்தமாரி ஒரு தரங்கட்ட படத்தை எதுக்கு எடுக்கிறீங்க? எவன் பார்ப்பான்னு இந்த படத்தெல்லாம் நீங்கள் எடுக்கிறீங்க? சொல்லுங்கள். தேட்டரில் உட்கார முடியுதா? ஆடியன்ஸ் எவனா கொண்டாடுறானா? எப்படா இன்டர்வல் விடுவோம்னு எதிர்பார்த்துன்னு வந்தாங்க. எப்படா படம் முடியும் வீட்டுக்கு போகலான்னு நினச்சிங்க வந்தாங்க. அந்த அளவுக்கு ஒரு கீழ்த்தரமான படம் அப்படின்னு நான் சொல்லலைங்க. இப்போலாம் குடிக்கணும், தம் அடிக்கணும், கஞ்சா அடிக்கணும், ரேப் பண்ணணும், அசிங்கமாக கெட்ட வார்த்தைங்க பேசணும், இந்த மாதிரிலாம் படம் எடுத்தால் தான் ஜாதி சண்டைகளை மூட்டி விடணும், என்னை நசிக்கிட்டான் பிதிக்கிட்டான் ஒடிக்கிட்டான்னு படம் எடுக்கணும். இந்த மாதிரிலாம் எடுத்தால் தான் படத்தை ஓட வைப்பான், படம் நல்லா இருக்குன்னு சொல்லுவான், படத்தை கொண்டாடுவான். இங்கே வந்து நான் கரப்ஷனை ஒழிக்கிறேன், நான் நாட்டுக்கு நல்லதை சொல்கிறேன், லஞ்சத்தை ஒழிக்கிறேன், என் குடும்பத்தில் நடக்கிற தப்பு நான் தட்டி கேட்குறேன், இப்படிலாம் படம் எடுத்தீங்கன்னா இவன் ஓட வைக்க மாட்டான். ஏன்னா இவன் மனநிலையை மாற்றி வச்சுக்கிறாங்க, மாறி போயிருக்குது. லோகேஷ் கனகராஜ் மாரி ஆளுங்களாம் இந்த மாதிரி ஒரு இவ்வளோ ஒரு கீழ்த்தரமான படம்லாம் எடுத்து அதெல்லாம் தான் மக்கள் கொண்டாட ஆரம்பிச்சிட்டானுங்க. அப்படி எப்படி இந்த மாதிரி நாட்டுக்கு நல்லது சொல்கிறேன், நல்லது பண்ணுறன்ற படம்லாம் எவன் பார்ப்பான்? இதெல்லாம் கழுவி தான் ஊற்றுவான். என்னை பொறுத்தளவு இந்தியன் 2 வந்து ஒரு சிறந்த படம். அதை தாண்டி அதில் கொஞ்சம் லேகாக இருந்தாலும் நல்ல மெசேஜ் சொல்கிற படம். ஒரு இவ்வளோ பெரிய இயக்குனர் இந்த மாதிரி ஒரு மெசேஜ் சொல்கிறதுக்கே ஒரு பாராட்டு கொடுக்கணும். கடைசி 1 hour படம் மிக விறுவிறுப்பாக நல்லா பயங்கரமாக போதுங்க. அதை வந்து மிஸ் பண்ணாதீங்க. எல்லாருமே தேட்டர் போய் படம் பாருங்கள். நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்தியன் படம் வந்து இந்தியன் 3 அதாவது 3rd பார்ட்டில் நீங்கள் நினைக்கிற மாதிரி படம் இருக்கும். ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி கடைசியில் ஒரு ட்ரைலர் மாதிரி ஒரு சீன் வந்தது. அது மிக மிக பிரம்மாண்டமாக இருந்தது. அந்த ஒரு சீனுக்காகவே படம் பார்க்கலாம். போயிட்டு படத்தை தேட்டரில் போய் பாருங்கள். ஒரு டைம் பார்க்கலாங்க. படத்தை போய் பாருங்கள். படத்தை வந்து கொண்டாடுங்க. படத்தை வெற்றி அடைவீங்க. அதான் முக்கியம். படத்தில் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது. என்னன்னா, உலக அளவில் ஊழல் பண்ணி கைதான ஒரு இயக்கம் இருக்குது. அந்த இயக்கத்தையே தலைவன் சங்கர் அவர்கள் இந்த படத்தில் வச்சு செஞ்சுட்டாரு. என்னன்னா, இந்த படத்தில் முக்கியமான கான்செப்ட் கரப்ஷனை ஒழிக்கணும். ஓகேவா? ஆனால் நம்ம தலைவன் என்ன பண்ணியிருக்காருன்னா, ரெட் ஜெயிண்ட் மூவியே, ரெட் ஜெயிண்ட் பிக்சரே இந்த படத்தை ரிலீஸ் பண்ண வச்சுக்கிறாங்க. அப்படின்னா பார்த்தீங்களா தலைவனுக்கு எவ்வளோ பெரிய கட்ஸ் வேணும், எவ்வளோ தைரியம் இருக்கணும்னு. சூப்பர் தலைவா, நன்றி.